சாந்தனு போய் செம்படவன் கிட்ட பொண்ணு கேட்கிறாருங்க. அவர் தான் சத்தியவதியோட அப்பா, மீனவ குல தலைவன். அவர்கிட்ட பொண்ணு கேட்டனே அவர் என்ன சொல்றாரு, எனக்கு வந்து 2 கண்டிஷன் இருக்கு, அதை ஓகே பண்ணாதான் நான் கல்யாணம் பண்ணி தருவேன்னு தெளிவா சொல்லிட்டாரு. அவர் யோசிக்கிறாரு, ஆல்ரெடி பல கண்டிஷன்னால பிரச்சனை அனுபவிட்டு இருக்கோம், அதனால வந்து யோசிச்சு பார்த்து சுதாரிச்சுட்டு சரி உங்க கண்டிஷனை சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. ஒன்றும் இல்லைங்க, உங்களோட மூத்த சம்சாரத்துக்கு பிறந்த பையன் ஆல்ரெடி இளவரசனா இருக்காரு, அதனால அடுத்த ராஜா அவர் தான். அதனால உங்களுக்கும் என் பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா உங்களோட குழந்தை ராஜாவாகாது, உங்களோட குழந்தையையும் ராஜாவாக்குவேன் அப்படின்னு வாக்கு கொடுத்தாதான் அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்குருவேன் அப்படின்னு ஆல்ரெடி பல கண்டிஷனை பார்த்து நொந்து போய் இப்பதான் வாழ்க்கையில கொஞ்சம் நிம்மதியா இருக்கேன், அதனால இந்த கண்டிஷனும் வேணாம், எந்த சோழியும் வேணாம், அந்த ஆளை விடுங்கடாண்டு அரண்மனைக்கே போயிட்டாரு. இருந்தாலும் அவர் மனசுக்குள்ள கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏன்னா நிம்மதியா வாழலாம் அப்படின்னு ஒரு பொண்ணு கேட்டு போனா கூட கொடுக்க மாட்டான்ப்பா, இவ்வளவு பெரிய நாட்டுக்கு ராஜாவா இருக்கும் அப்படின்ட்டு. அதை பார்த்துட்டு இருந்த பீஸ்மர் ஏதோ கவலையா இருக்கீங்களே அப்படின்னு மட்டும் தெரியுது, என்னன்னு தெரியல. அப்பாட்ட கேட்கிறாரு, அப்பா என்னப்பா கவலையா இருக்கீங்கன்னு. ஒன்னும் இல்லப்பா, நான் சாப்பிட்டது சரியா டைஜஸ்ட் ஆகல, அதான் நெஞ்சுக்குள்ளே வந்து போகுது அப்படின்ட்டு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி மலிப்பிட்டு போயிட்டாரு. பீஸ்மர் அவரோட டிரைவரை கூப்பிடுறாரு, தேரோட்டிய. என்ன பிரச்சனை, அப்பா கவலையாவே இருக்காரு அப்படின்னு. ஒன்றும் இல்லைங்க, போய் செம்படவன்ட்ட பொண்ணு கேட்டான், அவன் பொண்ணு தர மாட்டேன்ட்டான், அதனாலதான் கவலையா இருக்காரு அப்படின்னு டென்ஷன் ஆகியே எறா வண்டிய அப்படின்ட்டு செம்படவன்கிட்ட நேரம் போய், எங்க அப்பா எவ்வளவு பெரிய ராஜா தெரியுமா, தேவேந்திரனுக்கு ஈக்குவலா மக்களை வந்து நல்வழியில் நடத்திட்டு இருக்காரு, அவருக்கு பொண்ணு கட்டி தர மாட்டியா, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு. நீதாப்பா பிரச்சனை, உங்க அப்பா இறந்து போயிட்டாருன்னா அடுத்த ராஜா நீதான், ஆனா என் பொண்ணுக்கு உங்க அப்பா கல்யாணம் பண்ணி வச்சா இவங்க குழந்தை ராஜாவாகாது, அதனால நீ வந்து அதை விட்டு கொடுப்பேன்னு சொன்னா நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், இவங்களுக்கு பிறக்க போற குழந்தை தான் ராஜாவான அப்படின்னு நான் விட்டு கொடுக்குறேன், அடுத்த ராஜாவை நான் ஆக மாட்டேன் அப்படின்னு சத்தியம் பண்ணிட்டாரு. சரி இப்ப கல்யாணம் பண்ணி வைக்கணும்னா இல்ல இன்னொரு கண்டிஷன் இருக்குன்னு சொல்றாரு. என்ன அப்படின்னா, உனக்கும் கல்யாண வயசு வந்துருச்சு, அதாவது தேவவிரதனை பார்த்து சொல்றாரு செம்படவன், நீ கல்யாணம் பண்ணாலும் உங்க குழந்தை ராஜாவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஏன்னா நீ தானே மூத்த வாரிசு அப்படின்னு. நான் கல்யாணமும் பண்ண மாட்டேன் அப்படின்னு யோசிக்காம சத்தியம் பண்ணி விட்டுறாரு. அப்படியே செம்படவன் வீட்டாலே கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. இது வந்து சாந்தனுக்கு தெரியாது. நம்ம தேவவிரதன் அரண்மனைக்கு போறாப்ல. போன உடனே சாந்தனு இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு, ஏண்டாமானே எனக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கணுன்றனால இளமையா இருக்க நீ வந்து கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சத்தியம் பண்ணிட்டு சபதம் எடுத்துட்டியாடா அப்படின்னு புல்லரிச்சு போயிடுறாரு. அதனால அவருக்கு ஒரு வரம் கொடுக்குறாரு. அவருக்கும் சில பல சக்திகள் இருக்கு. என்ன வரம் அப்படின்னா, நீ நினைக்கும் போதுதான் சாவு உன் பக்கத்துல வரும், உனக்கு சாவே கிடையாது, அதுக்கு முன்னாடி யமன் வந்தாலும் உன்னை ஒன்றும் பண்ண முடியாது அப்படி சொல்லிடுறாரு. அதோடு உன்னை யாருமே ஜெயிக்க முடியாது, அதனால நீ பீஸ்மர் அப்படின்னு அழைக்கப்படுவ அப்படின்னு சொல்லிட்டாப்ல. தேவவிரதன் பீஸ்மரா மாறிட்டாப்ல. இந்த பகுதியில நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா guys, இதுக்கு முன்னாடி பாட்டுல காமம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அவசரப்பட்டனாலதான் சாந்தனுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை. இப்போ வந்து பீஸ்மர் வந்து யாருக்கிட்டையும் கன்சல்ட் பண்ணாம அவசரப்பட்டு சத்தியம் பண்ணிட்டாரு. அதனால ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி வீட்டில் இருக்கவங்கள்ட்ட பேசி கன்சல்ட் பண்ணணும், அவசரப்பட்டு சத்தியம் பண்ணக்கூடாது. அதை தான் இந்த பாட்டில் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது மூலமா என்னென்ன பிரச்சனை வருதுன்னு அடுத்தடுத்த பகுதியில் பார்க்கலாம்.